இலக்கணத்தில் தொகாநிலை தொடர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். தொகாநிலை தொடர் அப்படின்னா ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அதில் 1 எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்சத் தொடர், வினையச்சத் தொடர், வேற்றுமை தொடர். அப்புறம் நம்ம அடுத்து பார்க்குறது இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத் தொடர். இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத் தொடர். இப்போ எழுவாய் தொடர் அப்படின்னா எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது. எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். இப்போ நம்ம யார் என்ன என்று கேட்டால் வரும் பதில்தான் எழுவாய். யார் என்ன என்று கேட்குற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு வர்ற பதில்தான் எழுவாய் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். இனியன் கவிஞர். இப்போ இதுக்கு யார் கவிஞர் அப்படின்னு வருதில்ல, அப்போ இனியன் கவிஞர் இது பெயர். காவிரி பாய்ந்தது இது வினை. பேருந்து வருமா இது வினா. அப்போ எழுவாயுடன் இனியன், காவிரி, பேருந்து எல்லாமே எழுவாய். இதோட வர்றது பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் இடம்பெற்று எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன. எழுவாய் தொடர்கள் மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் இடம்பெற்று எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன. யார் என்ன என்று கேட்டால் வரும் பதில்தான் எழுவாய். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். விழித்தொடர். விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் ஆகும். ஒரு விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் ஆகும். எடுத்துக்காட்டு, நண்பா எழுது. ஒருவரை நேராக அழைக்கும் போது பயன்படுத்தும் சொல்தான் விழித்தொடர் என்று சொல்லப்படுது. ஒருவரை நம்ம நேராக அழைக்கிறோம். நண்பா, அம்மா சாப்பாடு தயாரா? அம்மா சாப்பாடு தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராம் பாடம் படி அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலெல்லாம் நண்பா, அம்மா, ராம் இதெல்லாம் ஒரு விழித்தொடர்க்கான எடுத்துக்காட்டு.